வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஃபர்ஸ்ட் வாசிச்சோம்ல, 3வது அதிகாரத்திலே 23வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது வசனத்தை, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இன்னொரு விஷயம் சத்தமாய் வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்ப கூடாதுன்னா பெரியவங்களை நம்ப கூடாது. ஹலோ, திரளான மலை குன்று, நம்ம ஆட்கள் சின்னவங்களெல்லாம் நம்ப முடியாது. நம்மளால அவங்க பேசுற வார்த்தையில கண்டுபிடிச்சிருவோம். எப்பா உனக்கே வழி இல்லை, நீ என்னப்பா இப்படி கமிட்மெண்ட் கொடுக்குற, ஒன்னால முடியாது. ஆனா நமக்கு கமிட்மெண்ட் கொடுக்கிறவங்க, நம்மோட பேசுகிற நபர்கள் பெரிய ஆட்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், பெரிய பணக்காரர்களா இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கோடீஸ்வரங்களா இருந்தாங்கன்னு, அவங்களுக்கு 1000 ரூபாய்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, அவங்களுக்கு ₹1,00,000 பெரிய விஷயம் இல்லப்பா. அவங்க பாக்கெட்ல டெய்லி வைக்கிற பாக்கெட் மணியை நமக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறாங்கன்னா, ஆளை பார்த்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. யாரை பார்த்து? நான் நம்பி இருக்கிற ஆள் யாரு? ஹலோ, நான் நம்பி இருக்கிற ஆளு எம்எல்ஏ, நான் நம்பி இருக்கிற ஆளு எம்பி, நான் நம்பி இருக்கிற ஆளு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் கைவிட்டுருவாரா? அவருக்கு என்ன பவர்? அவருக்கு செம பவர்ப்பா. அவர் ஒரு போன் பண்ணி பேசினா போதும், அவர் வந்தா போதும். நான் சொல்றேன், நீங்கள் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவதை பார்க்கலாம். யார் மேல நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன், அவர்கள் பெரியவர்களா இருக்கிறதுனால, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அது நடந்துராது, உங்களுக்கு அது நடந்துராது, உங்களுக்கு அது நடந்துராது. நான் நடந்த சம்பவத்தை கவனிங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணார். யார் அப்படின்னா, கலெக்டருடைய அசிஸ்டன்ட், ஒரு சின்ன வயசு. அவர் அந்த ஏரியாவுக்கு தாசில்தாராக இருக்கார். அவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங். அவருக்கு நல்ல பதவி உயர்வு இருக்கிறது, எல்லாரையும் தெரியும். ஹெச் ராஜா இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் மேலேயும் அவருக்கு பயங்கரமான லிங்க்கு. அதை விட அவர் கலெக்டருக்கு, அவர் கலெக்டர்களை எல்லாருமே தெரியும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ணா, நான் இந்த மாதிரி பேசுகிறேண்ணே, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேண்ணே, கோயம்புத்தூரில் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலெக்டருக்கும் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் இருக்குதுண்ணே. ஒன்று பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு ஏதாவது கலெக்டர் விஷயமா ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் உங்களை கைட் பண்ணுறேண்ணே, நான் கூட வர்றேண்ணே அப்படின்னாரு. உண்மையிலே நல்ல மனசு. நான் எனக்கு உடனே யோசனை போச்சு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போதைக்கு? கலெக்டரை பார்க்க வேண்டிய பிரச்சனை. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்ச நாளாக பெண்டிங். என்னென்னா, இந்த புதூர் சர்ச்சில் ஈபி வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இத்தனை நாளாச்சு ஓப்பன் பண்ணி, அது ஜென்ரேட்டரில் தான் அந்த சர்ச்சு ஓடிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டார். கரண்ட் கிடச்சா பெரிய ஒரு அப்ரூவல் நமக்கு கிடைச்சது மாதிரி. அதனால அவர்கிட்ட சொன்ன ஒரு நாள், பிரதர், இந்த மாதிரி எனக்கு இந்த கரண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது என்னண்ணே, அது என்ன ஒரு சோட்டா மேட்டர், நீ என்ன பெரிய என்ன பேசிட்டீங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் வரேண்ணே, கோயம்புத்தூருக்கு கிளம்பி வரேண்ணே அப்படின்னாரு. சரிண்ணே வாங்க அப்படின்னு. வந்த உடனே ஒரு லெட்டர், என்னுடைய லெட்டர் பேடில் வச்சு ஒரு பெரிய லெட்டர் எழுதிட்டார். இந்த மாதிரி சம்பவம் எல்லாத்தையும் கிளியராக நீட்டாக எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். அப்போது கலெக்டர் அங்கேருந்து வருகிறாருன்றாங்க. ரொம்ப நேரமாகி போச்சு. அப்புறம் நானும் எங்கள் பிரதர்ஸும் போயிட்டு அந்த கலெக்டரை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்தோம். கலெக்டர் போன உடனே அவருக்கு வணக்கம் சொன்னார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லாம் நடந்துச்சு. நல்ல க்ளோஸ் தான், எல்லாமே ஓகே தான். எனக்கு ஃபெய்த் இருந்தோ இல்லையோ, இந்த கலெக்டரும் அவர் 2 பேரும் பேசினதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான விசுவாசம் வந்துருச்சு. நமக்கு காரியம் கைகூடி வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலெக்டர் லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, இது முடியாதே, இது சரியில்லை, அதெல்லாம் அந்த அளவுக்கு இதை
பண்ண முடியாது. சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எடுத்து அந்த பேப்பரை எடுத்து அடியில் வச்சுட்டாரு. சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஃபாஸ்டர். அன்னைக்கு கலெக்டர் ஃபோன் பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியம் நடக்கவே இல்லை. அப்போ தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்து ஜோம் மனசில் நினச்சி ஜோம் பண்ணேன்னா, ஆண்டவரே 1000 பெரிய ஆட்களை தெரிஞ்சாலும் கலெக்டரையே தெரிஞ்சாலும் அந்த சைன் போடணும்னா அந்த கலெக்டர் சைன் போடணும். அந்த கலெக்டர் சைன் போடாம உலகத்தில் இருக்கிற எல்லா கலெக்டரும் சைன் போட்டாலும் செல்லுபடி ஆகுமா? கேட்கல. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க யாரை நம்பக்கூடாது அப்படின்னா, குன்றுகளையும் திரளான மலைகளையும், குன்றுகளையும் திரளான மலைகளையும். பெரியாள் பாஸ்டர், பெரியாள் பாஸ்டர், பெரியாள் பாஸ்டர், நான் சொல்றேன், நிறைய மனிதர்கள் இந்த பெரிய ஆட்கள் பின்பாகவே போய் லட்சங்களை இழந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். பல லட்சங்களை இழந்து கொண்டு நிற்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பதவி இனி வேண்டாம், எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் மட்டும் கிடைச்சா போதும். இவரை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணேன், இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் போட்டேன், இந்த பணத்தை நான் செலவு பண்ணேன். இவ்வளவு பெரிய ஆள் நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு, கண்டிப்பா இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி இவ்வளவு லட்சத்தை நான் செலவு பண்ணேன். இப்போ எனக்கு பதவி ஆசை இல்லை, இப்போ எனக்கு பண ஆசை இல்லை, ஆனா நான் செலவு பண்ற பணம் மட்டும் கிடைச்சுன்னா நான் போயிடுவேன். ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அவங்க பைக்கில் வந்த உடனே ஏமாந்துராதப்பா, ஏமாந்துராத. பல்சர் 220 யார்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாரோ, ஐயோ ஃபோர்டு ஐகான் காரு, ஆமாம் அதுக்கு டியூ நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா டியூ கட்டுறதுக்கே சரியா இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கு எதை வைத்து மனிதர்களை நம்புகிறார்கள் என்றால் வெளி தோற்றத்தை. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி என்கிட்ட வந்து பேசுகிறான், என்னடா எப்படா போயிட்டு இருக்க ஒரு யூனிட்டு, அவன் ஒரு 20 பேரை வச்சு வேலை பார்க்குறான், எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் ஒரே ஏமாத்து பேர் வழிங்களா இருக்காங்க பாஸ்டர். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுவாங்க பாஸ்டர், இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க, எங்கள் ஆஃபீஸை உங்களோட டைப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஒரு 6 பேர் கிளம்பி இன்ஸ்பெக்ஷனுக்காக போவோம். போய் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஏசி ஹால் இருக்கும் பாஸ்டர், ஒரு 10 பேர் கம்ப்யூட்டர் கேபின் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே அழகாக யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நாங்கள் போன உடனே காஃபி வந்துடும், அவ்வளோ அழகாக பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்டை வாங்குற அளவுக்கு பேசிடுவாங்க. அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் பணத்தை பேங்க்ல போட்ட அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள்ள போட்டிருந்த ஷெட்டெல்லாம் கழட்டிடுவாங்க. அடுத்த 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 நாள் காலையில சென்னையில போய் இறங்கி அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா கண்டே பிடிக்க முடியாதாமா. இதுலதான் என் ஆபீஸ் இருந்துச்சு, இதுலதான் என் கேபின் போட்டு உட்காந்து இருந்தாங்க, இதுலதான் எனக்கு காஃபி கொடுத்தாங்க. சார் அதெல்லாம் செட்டப்பு சார். ஒரு நாளைக்கு வாடகைக்கு வாங்கினாங்க சார், ஒரு நாளைக்கு வாடகைக்கு அந்த இடத்த வாங்கி 10 பேர் வந்தாங்க, ஏதோ ஆபீஸ் விஷயமா பேச போறேன்னாங்க, கொடுத்துட்டோம். உங்களை ஏமாத்திட்டாங்களோ அப்படி சொல்றாங்க, ஏமாத்திட்டாங்க பாஸ். ஐயோ ரொம்ப மோசம். அதனால நாங்கள் வந்து இப்போ எந்த கம்பெனியோட டைப் வைக்கணும்னாலும் கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு தான் டைப் வைக்க முடியும். அதனால எங்களுடைய கம்பெனி அவ்வளோ ஈஸியாக எங்களால் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்ணுக்கு பார்த்து பகட்டா பெருசா தெரிஞ்ச உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் இது மலையா இருக்கும் இது குன்றா இருக்கும்னு என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பார்க்கறதற்கு அழகா தான் இருக்கும், புசிக்கிறதற்கும் இன்பமா தான் இருக்கும், ஆனா கிட்ட போயிடாதீங்க, டேஞ்சர். ஆமாம், அதான் ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்கல்ல, இது நம்ம ஒரு மோசஸ் ராஜசேகர் ஐயா ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுவாரு மனுஷனை குறிச்சு. நான் யாரா நம்புவேன், நான் யாரா இருப்பேன், எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு நடுத்தருவில் விட்டு போட்டாங்களே, என்ன செய்வேன் என் பெருமானே. ரொம்ப அழகா பாடுவார், என்ன வாடிங்க பாருங்களேன். அப்போ மோசஸ் ராஜசேகர் ஐயாவுக்கு மனுஷனை குறித்து அறிவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு
இந்த நம்புறத குறிச்ச அறிவு எதுல வேணும் அப்படின்னா, பெரியவங்களா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு என்னைக்கு விட்டுருவாங்களா என்ன? இவங்க விட மாட்டாங்க பாஸ்டர். அவங்க வீட்டினுடைய ஒரு மூலையில் எனக்கு கொடுத்தா கூட போதும் பாஸ்டர். அவங்க இருக்கிற சொத்துல அந்த 1/2 சென்ட் கொடுத்தா கூட போதும் பாஸ்டர், அவ்வளோதான் நான் பொழைச்சிடுவேன். அவங்க டெய்லி வேஸ்ட் பண்றதை கொடுத்தா கூட போதும் பாஸ்டர் அப்படின்னு அந்த மிகப்பெரிய ஆதாரத்தை நம்பி உங்க வாழ்க்கையை தயவு செய்து நீங்க ஒரு நாளும் வீணடிச்சிடாதீங்க. அதான் சொல்றது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவதை பார்க்கலாம் யார் மேல பற்றுதலா இருக்கணும்? ஆமா, 2 கையை மேல உயர்த்தி கர்த்தர் மேல், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேல்